Hey guys, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் Johnathan Raj. Welcome to JR Brothers YouTube channel. So வணக்கம் அனைவருக்கும் once again. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப் பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எப்படி நம்ம யூடியூப்பில் க்ரோ பண்ணலாம், என்னென்ன விஷயங்களை செஞ்சாக்கா நம்ம க்ரோ பண்ண முடியும். ஐ மீன் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் எப்படி நம்ம க்ரோ பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு யூடியூப் பற்றி தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபியூச்சரில், இந்த வீடியோஸ்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, யூடியூப் செய்யறப்ப என்னென்ன விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். செல்ஃப் லேர்ன் நிறையா இருக்கும். அண்ட் நம்மளுக்குள்ள அந்த ஒரு டிசிப்ளின் வந்துடும், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை நம்ம கெயின் பண்ணிக்குவோம். நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் முக்கியமாக 5 விஷயங்கள் பற்றி நான் பேச போகிறேன். யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க அல்லது யூடியூப் செய்ய ஒரு பிளானோட இருக்கிறவங்க என்ன காரியங்கள் செஞ்சாக்கா 5 விஷயங்கள் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோ ஹிட் ஆகும். அட் த சேம் டைம் அவங்களோட சேனல் நல்லாவே க்ரோ ஆகும். விதின் ஒரு 1 month ஒரு 2-3 weeksல யூ கேன் see a good change in your channel. ஓகே, ஸோ இது பேசிக்காக இருக்கிற 5 டிப்ஸ். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு 6வது ஒரு போனஸ் டிப்ஸ் சொல்லுவேன். அதை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ விதவுட் வேஸ்டிங் அவர் டைம் நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஓகே கைஸ், அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நம்மளோட ஆடியன்ஸ் கிட்ட, நம்மளுடைய பார்வையாளர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு விஷயம் கேட்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், கிளிக் த லைக் பட்டன், பெல் பட்டன் சொல்லிட்டு நீங்கள் ஒரு கோரிக்கை கொடுக்கணும் அவங்கள்ட்ட. ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா நான் எவ்ரி டைம் ஒரு புது வீடியோ நான் வெளியாக்குறப்பேன். when I want to do a new video, ஓகே, நான் போய்ட்டு என்னோடய வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லாருக்குமே நான் போய் சொல்லுவேன், ப்ளீஸ் லைக் மை சேனல், ப்ளீஸ் வாட்ச் மை நியூ வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன், பெல் பட்டன் எல்லாம் கிளிக் பண்ணுங்கள் சொல்லி நான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் ஐ வில் ப்ரோமோட் இன் மை சோஷியல் மீடியாஸ், ஃபேஸ்புக் இடத்துலலாம் ஐ வில் ப்ரோமோட் இட். நான் அவரை சொல்லிடுவேன், இத்தனை மணிக்கு வீடியோ போடுறேன்னாக்கா இத்தனை மணிக்கு வீடியோ போட போகிறேன், ப்ளீஸ் கைஸ் ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச், சப்போர்ட் பண்ணுங்க சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ யூ ஹேவ் டு ரிக்வெஸ்ட் யுவர் ஆடியன்ஸ் டு சப்ஸ்கிரைப் யுவர் சேனல். நம்மளுடைய கடமை. சில பேருக்கு அது தேவையில்லை. யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், சிங்கர்ஸ், ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி அவங்களுக்கு அந்த இது தேவை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ஃபேன் பேஸ் இருப்பாங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப், ஒரு ஃபேன் பேஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ தே டோன்ட் ஹேவ் டு வெரி. பட் யாரெல்லாம் அண்டர் கிரவுண்ட்லேருந்து வருவாங்க, சின்ன சின்ன டைமாக இந்த மாதிரி விஷயம் சேர்ப்பது தான் we will gain a lot of subscribers. At the same time நம்மளோட வீடியோஸும் ஹிட் ஆகும். சரிங்களா? அண்ட் நம்ம ஷேர் பண்ண போகிற அந்த செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, we have to communicate with your audience. நம்ம நம்மளுடைய பார்வையாளர்கிட்ட நம்ம பேசணும். எப்படி பேச போகிறோம்? வீடியோலையா, கூகுள் மீட்டா, ஜூமா? வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம வீடியோ தான் பேசி ஆகணும். ஸோ தட் இஸ் த another way how to do is, நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. when they are giving a comment, okay, let's say எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரீசனாக நான் ஒரு போன வருஷம் நான் ஒரு 10 மாதம் 11 மாதம் இல்லை இப்போ தான் எடுக்கல ஆக்சுவலாக தெரில. ஸோ அது ஒரு வாட்டி கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் போட்டிருந்தாரு, ப்ளீஸ் டூ யோர் vlog வீடியோ, உங்கள் வீடை சுற்றி காட்டுங்க சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் என்னால் செய்ய முடியாமல் போச்சு. ஏன்னா ஒரு சில காரணங்களால் செய்ய முடியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் செய்வேன். ஓகே, ஸோ அந்தமாரி ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறப்ப, அந்தமாரி ஆள் நம்மளை கேட்குறப்ப we have to respect that. நம்ம அவங்களுக்கு ஆன்சர் பண்ணோம். we have to do something for them. அதுதான் 2-way communication. ஓகே, இப்போ லெட்ஸ் see, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா யாராவது ஒரு ஆள், ஓகே, யாராவது 2 பேர் இருக்கீங்க, ஓகே, யாராவது ஒரு ஆள் பார்க்குறீங்களா? ஸோ நீங்கள் பார்க்குறப்ப லெட்ஸ் see நீங்கள் வீடியோ செஞ்சு போகிறப்ப கீழே போடுறாங்க, ப்ரோ இதை பற்றி பேசுங்க ப்ரோன்னு சொன்னால் we have to take a responsibility, talk about that. உங்களால் முடிஞ்ச சொல்லுங்கள், உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க. இஃப் யூ கேன் டூ இட், இஃப் யூ கேன் டூ இட்ஸ் நாட் அ மேட்டர், பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, பிகாஸ் யார் சேனல். பட் உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களும் சொல்கிறப்ப we have to communicate with your audience. இப்போ நம்ம பார்க்கலாம், நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட சேனல்லே பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் போவாங்க. ஏன் லைஃப் போகிறாங்கனாக்கா, they have to communicate with your audience. அவங்கள்ட்ட பேசணும், என்ன நடக்குது, எதை பற்றி பேசலாம், எப்படி சேனலில் க்ரோ பண்ணலாம், எப்படி லைஃப் பெட்டர் ஆகலாம். சில யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஃபேன்ஸ்க்கு போயிட்டு உதவி செய்வாங்க, நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க, சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்மளோட மலேசியா நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஐசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஃபேன்ஸ் போய் சர்ப்ரைஸ் பண்ணுறது, இந்தமாரி நிறைய விஷயங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறது சொல்கிறப்ப அதுவும் ஒரு விதமான கம்யூனிகேஷன். இன்றைக்கி அவரோட சேனல் பார்த்தீங்கன்னாக்கா 2 million சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த கண்டென்ட். அட் த சேம் டைம் இந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது. வீடியோலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். ஏன்னா வெளியே போய் தான் வீடியோ செய்கிறாங்க, வேறு இடத்துல போய் செய்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு கம்யூனிகேஷன் அங்கேயே வந்துடும். தேட்ஸ் பில்ட் அ கம்யூனிட்டி. அண்ட் அதுதான் அவங்க சேனல் க்ரோ பண்ண வைக்குது. ஓகே, அண்ட் நம்ம பார்க்க போகிற 3வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, வீடியோவை ரெகுலர் பேசிஸில் நம்ம போடணும். எப்படி ரெகுலர் பேசிஸ் கேட்குறீங்களா? அதாவது
ஒரு வாரத்தில் 2 வீடியோனாக்கா 2 வீடியோ நீங்கள் போட முயற்சிக்கணும். எவ்வளோ வீடியோ போட முடியுமோ அவ்வளோ வீடியோ போடுங்க. முடிஞ்சால் ஒரு வாரத்தில் 3 வீடியோவா 2 வீடியோவா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் 2 வீடியோனா 2 வீடியோ போட்டு ஆகணும்னா கண்டிப்பாக போடுங்க. ஸோ யூ ஹேவ் டு டிசிப்ளின் யுவர் செல்ஃப். உங்கள் செல்ஃபை நீங்கள் வந்து டிசிப்ளினாக வச்சுக்கிட்டா தான் உங்களால் வந்து வீடியோ போட முடியும். ஏன்னா வீடியோ சொல்கிறப்ப ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். வீடியோ செஞ்சு பாருங்கள், உட்காந்து செஞ்சு பாருங்கள், அந்த டைம் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். நானும் கூட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னாக்கா என்னையா வீடியோ சொல்லிட்டு நல்லா பேசின காலங்கள் உண்டு. ஆனால் when we grow up இவ்வளோ கஷ்டமாக சொல்லி நான் கூட திங்க் பண்ணியிருக்கேன். இது நம்ம பார்க்குற 3 டிப்ஸ். முடிஞ்சால் வந்து ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மதன் கௌரி பார்த்தீங்கன்னாக்கா மதன் கௌரி அண்ணன் ஒரு காலகட்டத்தில் ஒரு வாரத்தில் ஒரு 2 வீடியோ 3 வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஈச் அண்ட் எவ்ரி டே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ போடுறாரு. ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுறாரு தவறாமல். எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் ஹார்ட் ஒர்க், பேஷன், தட் இஸ் டு ஒன் திங். இன்னைக்கு அவரோட சேனல் பார்த்தீங்கன்னாக்கா 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் போயிருக்கு. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் காங்கிரேட்ஸ்னா. ஸோ அவர் ஒரு பெரிய ரோல் மாடலும் கூட ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்கும். ஐ மீன் ஏதோ ஒரு காரணத்தில் யூடியூப் ஆரம்பிச்சு இப்போ அவர் வெற்றி நடைபெற்று இருக்காங்க. அண்ட் வி ஆல்சோ சேம் லைக் ஹிம். ஓகே, ஸோ அனைவருக்குமே காங்கிரேட்ஸ். யாரும் வீடியோ பார்க்குறீங்களோ, யாரும் யூடியூப் செய்யணும்னு வந்திருக்கீங்க, அந்த ஒரு தாட்ஸில் இருக்கீங்க, அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கீங்களோ, உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சேர்ந்தே முன்னிடுவோம். கண்டிப்பாக வெற்றியை நோக்கி ஒரு பயணமாக இருக்கும். ஓகே, அண்ட் நம்ம பார்க்க போகிற 4வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்போட தம்ப்நெயில். இந்த தம்ப்நெயில் சொல்கிறப்ப ஞாபகம் வருது. எனக்குமே கூட சின்ன வயசில் தம்ப்நெயில்னா என்னன்னு தெரியாது. நானும் முதல்ல பார்க்குறப்ப என்ன யார் தம்ப்நெயில் சொல்கிறேன், ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு அப்படி யோசிச்சுக்கிட்டுங்க. அப்புறம் தான் தெரியும் தம்ப்நெயில் வந்து நம்ம வீடியோ மேலே, ஐ மீன் நம்ம வீடியோ கிளிக் பண்ணது முன்னுக்கு ஒரு படம் இருக்கும்ல, அதுதான் தம்ப்நெயில். இப்போ லெட்ஸ் சே நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணுனாக்கா இந்த வீடியோ தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னாக்கா என் மூஞ்சியம் போட்டு யூடியூபோட மூஞ்சியம் போட்டு ப்ளீஸ் லேர்ன் யூடியூப் சொல்லி ஒரு வீடியோ செய்வேன். அந்தமாரி ஒரு படம். ஸோ அந்த படம் தான் வந்து கேட்சியாக இருக்கும். வீடியோவில் என்ன இருக்குதோ அந்த படம் காட்டும். ஐ மீன் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், நம்ம எப்படி இருக்க போகிறோம், எப்படி காட்டிக்க போகிறோம், அந்த படத்தில் தான் எல்லாமே இருக்குது. ஓகேயா? ஸோ இதுதான் யூடியூப்போட தம்ப்நெயில். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலே சர்ச் பண்ணாலே நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது அதுக்குன்னு. ஐ கேன் ஷேர் த லிங்க் வசூல். நான் அப்புறம் லிங்க் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணாக்கா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ஒரு தரமான அழகான ஒரு தம்ப்நெயில் செய்யலாம். ஸோ டோன்ட் வரி, யூ கேன் டூ இட். அண்ட் நம்ம பார்க்க போடுற 5வது டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா கிளிக்கபிள் டூல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ முடிஞ்சோடனே அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா காட்டுவாங்க. அவங்களோட சேனலில் இருக்கிற 2-3 வீடியோ வந்து காட்டுவாங்க. அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, இது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. அதுதான் வந்து கிளிக்கபிள் டூல். அல்லது நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருக்கிறப்ப மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒன்று வரும், இந்தமாரி ஒரு வீடியோ இருக்குது தட்டுங்க சொல்லி காட்டுவாங்க. நானுமே கூட போடுவேன் எனக்கு சேனலில், நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கிளிக்கபிள் டூல். அதுமாரி போடுறப்ப மக்களுடைய பார்வை வந்து இன்னும் இருக்கும். இந்த பையன் இன்னும் நிறைய வீடியோ போட்டிருக்கான் தனி பார்ப்பாங்க. ஸோ உங்கள் சேனல் க்ரோ ஆகும். ஸோ தட் இஸ் த வே ஹவ் யூ க்ரோ. இதை நம்ம பார்க்குற 5வது டிப்ஸ் கிளிக்கபிள் டூல். அண்டு நம்மளுடைய கடைசி டிப்ஸ், போனஸ் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சேனல் லெட்ஸ் சே இன்னைக்கு உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸே இல்லை, நாளைக்கு பார்த்தா ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அல்லது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி வர்றப்ப நீங்கள் ஒரு செலிப்ரேஷன் செய்யலாம், அதாவது ஒரு பார்ட்டி வைக்கலாம். ஓகே, விருந்து. ஸோ விருந்துனா எல்லாரும் கூடி தென்னலாம் போட வேண்டாம். நீங்கள் சும்மா வீட்டில் உட்காந்து யூ கேன் டூ அ வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஆடியன்ஸ். உங்கள் ஆடியன்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். எப்படி வந்து உங்களோட ஜேர்னி இருந்துச்சு, எப்படி நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க அந்த 1K, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த 1K சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு, அல்லது எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலுமே யூ கேன் சே சம்திங். ஓகே, ஈவன் நானுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இடையில வந்து ரீசனாக ஐ செலிப்ரேட்டட் மை 1K சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதை நான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு எனக்கு. ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். கண்டிப்பாக ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. கண்டிப்பாக நீங்களும் அதுமாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ whenever you are doing like this, மக்களுடைய பார்வை இருக்கும், உங்கள் சேனல் இன்னும் சீக்கிரமாக க்ரோ ஆகும். ஓகே, அதுதான் நம்ம சேனலோட கடைசி டிப்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். யாருன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக முடிக்க பார்த்துருக்கேன். இதே வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் வெர்ஷன்லையும் இருக்கும். அதை ஏற்கனவே போட்டேன் பண்ணி இதில் வந்து கொஞ்சம் தமிழில் பேசணுமே, நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி வீடியோ செய்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன், பெல் பட்டன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜானதன் ராஜ். See you guys in next video. Peace out.